ஹாய், பேக்கிங் கிளாஸில் ஒரு பர்சன் என்கிட்ட ஈஸ்ட் இல்லாமல் நான் எப்படி பண்ணலான்னு கேட்டாங்க. ஸோ நான் அவங்க கூட ஷேர் பண்ண ரெசிபி எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். கொடுத்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் பவுலில் எடுத்துகிட்டு முதல்ல பவுலில் ஒரு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு க்ளீன் சர்ஃபேஸில் வச்சு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம நீட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டோ வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா நீட் கொடுத்துக்கோங்க. டோ நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ரெஸ்டிங் விட்டுருங்க. இது வின்டருங்கிறனால நான் 4 hours ரெஸ்டிங் கொடுத்துருக்கேன். இது சம்மர் டைம்னா 2 hours ரெஸ்டிங் கொடுத்தாலே போதும். ரெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டோ வந்து நீங்கள் ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு உங்கள் பேன் வந்து என்ன சைஸ்க்கு இருக்கோ அது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒன் ஆஃப் த சைடு வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டான பேனில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கிடும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி நீங்கள் தீயில காட்டும் போது உங்களோட நான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் டோவை நல்லா நீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் வந்து சாஃப்டாக வரும். இந்த மாதிரி அதில் பப்ளியாக வந்து அந்த ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்ல இன்னொரு பக்கம் வைக்கும்போது அது வந்து நம்ம வாட்டர் அப்ளை பண்ண பக்கம் வந்து நம்ம கரண்டிட்ட எடுக்கும்போது வந்துடணும். நான் அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம நான் வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ சூடாக நீங்கள் அப்படியே வந்து அதில் பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி உங்களுக்கு லேயராக நல்லா சாஃப்டான நான் நம்ம வீட்டிலே பண்ணலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.